வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வாழை திரைப்படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழை திரைப்படத்தில் கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி உள்ளிட்ட தெரிந்த முகங்களுடன் பல புதுமுகங்களும் ஊர் மக்களும் நடித்திருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் பின்னணி இசையும் பாடல்களையும் ஓவர்டேக் செய்யும் விதமாக தேவாவின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் படங்களைப் போலவே வாழையின் படத்தில் மிக அரசியலை தனது வாழ்வில் நடந்த துயர சம்பவத்துடன் சேர்த்து பேசியிருக்கும் மாரி செல்வராஜின் இந்த படம் எப்படி இருக்கிறது, அதன் நிறை குறைகள் என்ன என்பது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். சிறு வயதிலேயே அப்பா தவறிவிட்ட நிலையில் அம்மா மற்றும் அக்காவுடன் வளர்ந்து வருகிறான் சிவனேந்தன் பொன்வேல் என்கிற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் அவனுக்கு நெருங்கிய நண்பன் என்றாலே அது ராகுல் மட்டும்தான். தான் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையால் அம்மா மற்றும் அக்காவுடன் சேர்ந்து வாழைத்தார்களை சுமந்து செல்லும் வேலைக்கு செல்ல வேண்டும். அப்படி செய்வது அந்த இளம் நாயகனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் குடும்ப கஷ்டத்துக்காக காய் சுமக்க செல்கிறான். ஒரு நாள் அம்மாவை ஏமாற்றிவிட்டு காய் சுமக்க செல்லாமல் பள்ளிக்கு சென்றுவிடும் சிவனேந்தன் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அன்றைய தினத்தில் அந்த ஊரில் நடக்கும் சோகமும் தான் இந்த வாழை திரைப்படத்தினுடைய கதை. சிவனேந்தன் கதாபாத்திரம் தான் மாரி செல்வராஜின் இளம் வயது கதாபாத்திரம் என அவரே சொல்லியிருந்தார். ரஜினிகாந்த் ரசிகரும் விஜய் ரசிகராகவும் அவரை காட்டுகிறார். ரஜினிகாந்த் ரசிகனாக சிவனந்தையும், கமல் ரசிகராக வரும் சேகருக்கும் இடையே ஆரம்பத்தில் டாலர் சண்டை நடக்கிறது. அங்கே இருந்த அந்த இருவருக்குமே இடையே உள்ள நட்பு நெருக்க விளையாடினாலும் அவனுடன் தான் சண்டை போட்டாலும் அவனுடன் தான் என இருக்கிறார். சேகராக நடித்துள்ள ராகுலின் நடிப்பு அபாரம். தியேட்டரில் நிச்சயம் ரசிகர்களை அந்த சிறுவன் சிரிக்க வைப்பேன் என்பது உண்டு. பூவையும் கொடியும் வரைந்து தனக்கான பூங்கொடி டீச்சரையும் பிடித்திருக்கிறது என சிவனேந்தன் சொல்ல, நிகிலா விமல் பூங்கொடி டீச்சராக மாணவர்களுக்கு பிடித்த ஒரு ஆசிரியராக வருகிறாங்க. அவங்க வரும் காட்சியில் எல்லாமே காதல் படமாக மாறி நிற்கிறது வாழை. ஆனால் அது எந்த ஒரு களங்கமான காட்சிகள் இல்லாமல் உருவாக்கியது பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. ₹1 கூலியிலிருந்து ₹2 கூலியை உயர்த்தி தர சொல்லி போராடும் இளைஞராக கனி என்ற கதாபாத்திரத்தில் கலையரசன் நடித்திருந்தார். சிவனேந்தன் அக்காவாக வேம்பு அந்த ஊர் பெண்ணாக வாழ்ந்திருந்தாங்க. சட்டையை அணிந்து கொண்டு வாழைத்தாரை சுமந்து கொண்டு அந்த சேற்றிலும் சகதியிலும் நடந்து செல்லும் அவருக்கு கனி மீது காதல் வருகிறது. கனிக்கும் தான் வாழைக்காய் சுமக்க செல்லும் டிமிக்கி கொடுக்க காலில் ஊக்கு வைத்து குத்தி முள் குத்தியது என சிவனேந்தன் பாசாங்கு செய்துவிட்டு மாடு மேய்க்க செல்ல டீச்சரை பார்த்த சோரில் மாட்டை கட்டிவிட்டு அவருடன் டிவிஎஸ் 50இல் ஊர் சுற்றி வரும் மாடு காணவில்லை. அதன் மூலம் வரும் பிரச்சனை போல இறுதியில் ஹீரோவாக ஒரு பிரச்சனை நடக்கிறது. வயிற்றுக்கு பசிக்காக ஒரு வாழைப்பழத்தை எடுக்க சாப்பிட அடி வாங்குகிறான். கிளைமேக்ஸ் அவன் ஒரு ஊர் மக்களுக்கு ஏற்படும் அந்த பெரும் சோகம் கண்ணீருடன் கனத்த இதயத்துடன் நம்மை தியேட்டரில் விட்டு வெளியே வரவழைக்கிறது. வாழைக்காய் பறிக்க செல்லும் ஆட்களுக்கு தனியாக ஒரு வாகனத்தை கூட ஏற்பாடு செய்து கொடுக்க முடியாதபடி முதலாளிகள் நடக்கும் சுரண்டலை கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துடன் எடுத்து பேசியிருக்கிறார் மாரி செல்வராஜ். ₹1 கூலியை உயர்த்தி கேட்டதும் கலையரசன் எதிராக நடக்கும் சூழ்ச்சிகளையும் சுட்டிக்காட்டி இங்கே எதிர்த்து கேட்டால் அடக்கமும் ஒடுக்கமும் பார்ப்பாங்க என்கிற அரசியலையும் ஆணித்தரமாக பேசியுள்ளார். அவர் இளம் வயதில் அனுபவித்த வழிகளை படமாகவும் அதையும் மக்கள் பார்க்க வேண்டிய படமாகவும் பார்க்கும்படியான படமாக எடுத்து வைத்திருக்கிறார். சந்தோஷ் நாராயண் பின்னணி இசை படத்திற்கு பெரும் பலமாக அமைந்தது. தேவாவின் தூதுவளை இலை அரைச்சு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாடல்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அருமை. இளையராஜாவுக்கு நன்றி கார்டு போட்டுவிட்டு சக்கரை தேவன் படத்தில் இடம்பெற்றுள்ள மஞ்சள் பூசும் இதயம் படத்தில் பூங்கொடி தான் பூத்தமா பாடல்களை சிவன கதாபாத்திரம் வாயிலாக பாடும் காட்சிகள் கிளாப்களை அள்ளுகிறது. ரஜினி கமலஹாசன் ரசிகை சண்டை தியேட்டரில் சிரிப்பலை கிளப்புகிறது. கடைசியாக அந்த திரைப்படத்திற்காக காட்சியிலெல்லாம் சொல்ல முடியாமல் மெல்ல மெல்ல அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை காட்சிப்படுத்துவதற்காக தனி பாராட்டுகள் கொடுத்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் இன்னைக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.